ஒரு சிட்டி மேலே நியூக்ளியர் வெப்பன் விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது அது ஒரு வெப்பன் ஸ்டோரி மட்டும் இல்லை, அது ஒரு மனித அறிவின் உச்சம். அதே நேரத்தில் ஒரு மனித பயத்தின் விளைவு தான் இந்த நியூக்ளியர் வெப்பன். இந்த ஸ்டோரியை முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சிட்டியோட டிஸ்ட்ரக்ஷனை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த நியூக்ளியர் வெப்பன் எப்படி உருவானது அப்படின்றத பார்க்கணும். யார் அதை உருவாக்குனாங்க, ஏன் இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டது, இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அந்த ஜேர்னியை ஆரம்பித்தாதான் உங்களால் இந்த வீடியோவை முழுசாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நியூக்ளியர் வெப்பன் எதனால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து இல்லை, ஒரு ஐடியாவிலேருந்து. 1930களில் யூரோப்பில் ரொம்ப டென்ஷன் அதிகமாகவே இருந்திருக்கு. ஜெர்மனியில் ஒரு டிக்டேட்டர் பவர் எடுத்திருந்தான். அதுதான் அந்த டென்ஷனுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அந்த டிக்டேட்டரோட பேர் அடால்ஃப் ஹிட்லர். அந்த டைமில் சயின்டிஸ்ட்க்கு எல்லாமே ஒரு பயம் இருந்துச்சு. ஒருவேளை ஜெர்மனி நியூக்ளியர் வெப்பனை பில்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த பயம் தான் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு லெட்டராக மாறுது. அந்த லெட்டரை எழுதினது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் நேரடியாக பாமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதலை. ஆனால் அவர் சைன் பண்ண அந்த லெட்டரில் யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட செய்தி என்னென்னா, ஒருவேளை நாசிக்கள் இந்த நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் அப்படின்றத ரொம்ப இன்டிமேட் பண்ணியிருந்தார். அந்த லெட்டர் ஒரு வார்னிங் மட்டும் கிடையாது, அது ஒரு மேசிவ் ப்ராஜெக்டாக மாறுச்சு. அது பேர் தான் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரே ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டீம் எஃபர்ட். ஆனால் சயின்டிஃபிக்கு லீடர்ஷிப் இருந்துச்சு. அவர் பேர் தான் ராபர்ட் ஜே ஓப்பன்ஹைமர். அவர் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த என்டையர் ப்ராஜெக்டோட பிரெயினும் அவர் தான். இந்த ஸ்டோரியில் இன்னொரு முக்கியமான நபர் இருக்கிறார். அவர் பேர் தான் என்ரிகோ ஃபெர்மி. 1942 சிகாகோவில் அவர் உருவாக்கியது ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்டு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனால் அது பாம் கிடையாது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா, செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுச்சு. அதாவது எனர்ஜியும் உருவாக்கலாம், அதிலிருந்து வெப்பனும் உருவாக்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு சிங்கிள் லேப் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். லாஸ் அலமோஸ் அப்படின்றதுல வெறும் டிசைன் மட்டும் நடக்கும். ஓக் ரிட்ஜ் அப்படின்ற பகுதியில் யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடக்கும். ஹான்ஃபோர்ட் அப்படின்ற பகுதியில் புளூட்டோனியம் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஒவ்வொரு இடமும் ஒரு பசில் பீஸ் மாதிரி. அந்த பசில் பீஸை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் வெப்பன் உருவானுச்சு. அந்த வெப்பன் டிசைன் இட் செல்ஃப் சிம்பிள் கிடையாது. 2 டைப்ஸ் ஆஃப் அந்த வெப்பன் உருவாச்சு. ஒன்று கன் டைப் டிசைன். கன் டைப் டிசைன் அப்படின்றது யுரேனியம் பீஸை ஒன்றா சேர்த்து கிரிட்டிக்கல் மாஸை அச்சீவ் பண்ணணும். அப்படி அச்சீவ் பண்ணும்போது நடக்கிற வெடிப்பு தான் இந்த கன் டைப் டிசைனோட ப்ரோட்டோடைப். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளோஷன் டிசைன். இந்த புளூட்டோனியம் கியூரில் சிமெட்ரிக்கல் கம்ப்ரெஷன் மூலயமா நடக்கிற வெடிப்புக்கு பேர் இம்ப்ளோஷன் டிசைன். இதுதான் மிகவும் காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா இந்த என்டையர் சிஸ்டம் பில்டப் பண்ணுறதுக்கு பல வருடங்கள் எடுத்தது. thousands ஆஃப் சயின்டிஸ்ட் வேலை பண்ணாங்க. இது எல்லாம் எந்த கொஸ்டினுக்காக அப்படின்னு கேட்டால், வாரை எப்படி முடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். 1945 இந்த ப்ராஜெக்ட் ஒரு டெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். இது ஒரு பாலைவனத்தில் நடந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ளோஷனை நேரில் பார்த்தபோது தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் ஒரு கோட் சொன்னார், நவ் ஐ எம் பிகம் த டெத். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு பொயட்டிக்கான லைன் மட்டும் கிடையாது, அது ஒரு ரியலைசேஷன். அந்த மொமெண்ட் தான் மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான் தான் ஒரு மிகப்பெரிய அழிவு சக்தி அப்படின்றத. இந்த வெப்பன் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் அது சேஞ்ச் பண்ண விதமே வேற. அதுக்கு சில நாட்கள்லேயே இந்த வெப்பன் ரியல் வார்லேயே பயன்படுத்தப்பட்டது. அட்டாமிக் எனர்ஜின்றது எந்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு சில நாட்கள்லேயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜப்பானில் இருக்க ஹிரோஷிமா மேலே முதல் அணுகுண்டு போடப்பட்டது. அந்த பாமோட பேர் லிட்டில் பாய். நகசாக்கி மேலே ஃபேட்மேன் அப்படின்ற 2வது அணுகுண்டு போடப்பட்டது. இந்த 2 ஈவெண்ட்ஸ் தான் வேர்ல்டு வாரையே முடிவு தீர்மானிச்சது. அதே நேரத்தில் இன்னொரு புதிய எராவை அது ஆரம்பிச்சது, நியூக்ளியர் ஏஜ். ஒருவேளை ஒரு நியூக்ளியர் வெப்பன் உங்களோட சிட்டி மேலே போடப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஈவெண்ட் இல்லை, அது ஒரு லேயர்டு ப்ராசஸ். முதல்ல ஃப்ளாஷ் நடக்கும், அது இன்ஸ்டண்ட்டாக கண்களை குருடாக்கும். அதுக்கு பிறகு தெர்மல் ரேடியேஷன் நடக்கும். இதன் மூலிமா உங்கள் தோல்லாம் எரிஞ்சு நெருப்பு பிழம்புகள் வெளிப்படும்.
மூணாவது பிளாஸ்ட், அதாவது வேவோட ப்ரெஷர் டிஸ்ட்ரக்ஷன். அதன் மூலிமா மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாமே கூட வெறும் மண் காடாக மாறும். அதுக்கு பிறகு தான் முக்கியமான பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது அதுதான் ரேடியேஷன். அந்த ரேடியேஷன்றது சைலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய வெடிப்புகள்லாம் இருக்காது, இன்விசிபிளாக இருக்கும். ஆனால் அது பண்ணுற டேஞ்சரஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சிட்டி மேலே நியூக்ளியர் பாம்பு விழுந்தால் அது ஒரு சர்க்குலர் பேட்டர்னில் டிஸ்ட்ரக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணும். கிரவுண்ட் ஜீரோலேருந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் தரமட்டமாக ஆக்கிரும். அருகில் உள்ள எல்லா பகுதிக்கும் பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கும் மேலே தூரத்தில் இருந்த பகுதிகளெலாம் இன்ஜுரிஸ், பேர்ன், புரோக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை மாதிரி சில கிலோமீட்டர்களுக்கு இந்த ஷாக் வேவை மக்கள் உணர்வாங்க. ஆனால் அந்த பிளாஸ்ட் முடிஞ்சிருந்தால் டேஞ்சர் உண்மையாலே ஆரம்பிக்கும். எக்ஸ்ப்ளோஷன் பிறகு வர மஷ்ரூம் க்ளவுட், ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியர்லேருந்து பூமிக்கு வரும். அது ஒருவேளை ஃபாலோ அவுட் ஆகி தரையில் மண்ணில் விழும்போது காற்று, நீர், மண் எல்லாமே பாதிக்கப்படும். சில இடங்கள் பல ஆண்டுகள் கழித்து வாழ முடியாத அளவுக்கு போயிடும். உதாரணத்துக்கு நம்ம செர்னோபில்ல நடந்த அந்த விஷயம் மாதிரி. ரேடியேஷன் தான் இந்த வெப்பனோட மிக கொடிய பகுதி. ஏன்னா இது உடனடியாக தாக்காது. அதாவது உடம்புல இருக்கிற டிஎன்ஏக்குள்ள டேமேஜ் பண்ணும், செல்லை ஃபெயிலியர் ஆக்கும். இதன் மூலயமா கேன்சர், ரேடியேஷன் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிலர் பிளாஸ்ட் மூலம் சர்வை பண்ணுவாங்க, ஆனால் ரேடியேஷன் அவங்கள மெதுவாக கொன்னுடும். ஒரு நியூக்ளியர் வார் ஒரு சிட்டியை மட்டும் பாதிக்காது. பல நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஒரே நேரத்தில் நடந்தால் அட்மாஸ்பியரே ஸ்மோக் லேயர்ஸ் உருவாகும், சன்லைட் பிளாக் ஆகும், டெம்பரேச்சர் குறையும், அக்ரிகல்ச்சர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். இந்த இன்சிடென்ட் தான் நியூக்ளியர் வின்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு குளோபல் டிசாஸ்டர் ஆகும். இன்னைக்கு பல நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. அதில் ஆயிரக்கணக்கான வார்ஹெட்ஸ் ஆல்ரெடி தயார் நிலையில் இருக்கு. நீங்கள் அட்டாக் பண்ணால் எதிரியும் அட்டாக் பண்ணுவான். முடிவில் 2 பேருமே அழிஞ்சு போவாங்க. இதுவே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பேலன்ஸ் ஃபியர் தான் பீஸை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற கண்ட்ரியை தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் மற்ற நாடுகளும் இதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நகரத்தில் இருக்கிறீங்க, ஒரு அலர்ட் வருது, இன்கமிங் நியூக்ளியர் ஸ்ட்ரைக். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது சில நிமிஷங்கள் மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது, சைலண்ட்டாக சாக வேண்டியதான். அந்த அளவுக்கான மிக கொடுமையான விளைவுகளை இது ஏற்படுத்தும். பொதுவாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி யாருமே ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். எந்த ஒரு வெப்பனுமே உலகத்தை டிஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுவே தவிர அதன் மூலிமா ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படின்றத ரொம்பவே நம்புறவன் தான். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. முடிஞ்சால் நீங்கள் செர்னோபில் அப்படின்ற அந்த வெப்சீரிஸ் ஒன்று இருக்கும், ரொம்ப ஸ்லோபானதாக தான் இருக்கும். அதை போய் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன், நிச்சயம் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றத அந்த ஒரு கான்செப்ட் மேலேயே உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அது ஏற்படுத்துகிற விளைவுகள் அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். அதை பார்க்குற அன்னைக்கு நிச்சயம் உங்களால் இளைய மனம் படைச்சவங்களாக இருந்தீங்கன்னா உங்களால் அன்றைக்கி நைட்டு சாப்பிடவே முடியாது. நான் அந்த மாதிரி அந்த எபிசோட் மொத்தம் 5 பாட்டு இருக்குது. அந்த 5 பாட்டை நான் 2 நாளில் பார்த்தேன். 2 நாளும் என்னால் நைட்டில் சாப்பிடவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கடுமையான விளைவுகளை எனக்குள்ளேயே ஏற்படுத்துச்சு. ரொம்ப பெரிய அவேர்னஸ் உருவாக்குனது. அதில் ஒரு சில வசனங்கள் கூட அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு தத்ரூபம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த வெப் சீரிஸ் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிச்சயம் பார்க்கணும், பாருங்கள். பார்க்கும்போது நிச்சயம் அது உங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சா அதையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நிச்சயம் அதையும் போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.